Tamil Nadu Mini Lorry Owners and Suppliers Association, Motor Velicham, All India Motor Service. இந்த சங்கங்களுடைய கலந்தாலோசனை கூட்டமும் மற்றும் இந்தியன் பேக்கர்ஸ் மூவர்ஸ் உடைய பொதுக்குழு கூட்டமும் பல்லாவரம் ஹென்சன் ஹோட்டலிலே நடந்தது. தமிழ்நாட்டிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தென் மாநிலங்களுடைய பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் உடைய உரிமையாளர்கள், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், புக்கிங் ஏஜென்ட்ஸ், ஃப்ளீட் ஆபரேட்டர்ஸ், தென் மாநில ட்ரக் ஆபரேட்டர்ஸ் சங்க தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த மோட்டார் தொழிலிலே விவசாயமும் மோட்டார் தொழிலும் பேக்போன் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் உண்மையானது. இந்த தொழிலிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு 3 முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய சி. ஜோசப் விஜய் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தினுடைய அத்தனை பேருடைய கருத்துக்களின் வாயிலாக எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்றைக்கு மோட்டார் தொழில் மிகவும் நலிவடைந்துள்ள இந்த தொழிலிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதல் கட்டமாக ஒரு 50 இடங்களிலே டார்மெட்ரி உண்டு உறைவிட வசதியுடன் பார்க்கிங் டெர்மினல்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 6 months பிஃபோர் 6 மாத காலத்திற்கு முன்பு திடமாக அறிவிப்பை வெளியிட்டார்கள். அடுத்த ஓராண்டிற்குள் 1000 இடங்களிலே இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலைகளிலே பார்க்கிங் டெர்மினல்கள் ஏற்படுத்துவது என்றும் இதனால் விபத்தை குறைப்பது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, மோட்டார் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவது, அதை உடனடியாக மத்திய அரசுக்கு கொண்டு சென்று நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, மது போதையில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகின்றார்கள் ஒரு சில ஓட்டுநர்கள். அந்த வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்கிறது. அபராதம் நீதிமன்றத்திலே போய் செலுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவை பிறப்பிப்பதால் லாரி உரிமையாளரும் அந்த லாரியும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசுக்கு, அதிகாரிகளுக்கு. இப்போ ஒரு ஓட்டுநருக்கு லைசன்ஸ் யார் கொடுக்குறாங்க? அரசாங்கம், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், ஆர்டிஓ. இப்போ அங்கிருந்து தான் டிரைவருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த டிரைவர் மது எடுத்துறாங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவிங், யாரோ ஒருத்தர். அப்போ லாரி குடிக்கல, லாரி ஓனர் குடிக்கல, டிரைவர் குடிச்சிருக்கார். தப்பு செய்தவர்களை அதை தண்டிச்சா மட்டும்தான் அதை நிரந்தரமாக அந்த தடை செய்ய முடியும். அப்போதான் அந்த விபத்தை குறைக்க முடியும். இது நாங்கள் ஒரு 6 மாதமாக பலகட்டமாக அதிகாரிகளுக்கு கடிதங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போ தமிழக அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனால் உடனடியாக அதை செஞ்சு தர்றாங்க. எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் உடனடியாக அதை 24 மணி நேரத்தில் அதிகாரிகள் அழைச்சி உடனடியாக அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக இதுக்கு என்ன பண்ணணும், டிரைவருக்கு அவங்களுக்கு இம்ப்ரெஷன் சிறை
அதே மாதிரி உடனடியாக லாரியை வந்து விடுவிக்கணும். லாரி தப்பு பண்ணலை, கோர்ட்டில் போய் கேஸுக்கு அந்த வழக்குக்கு ஃபைன் கட்டுறதெல்லாம் வேறு எந்த மாநிலங்களும் கிடையாது. இப்போ கர்நாடகா, ஆந்திராவில் என்ன பண்ணால் அப்படியே ஸ்பாட் ஃபைன். யார் தப்பு பண்ணுறாங்களோ உடனடியாக ஸ்பாட் ஃபைன், அதை வந்து உடனடியாக அது அங்கே கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இதனால் இந்த டிலே இருக்காது. மிகப்பெரிய இப்போ இதனால் மிகப்பெரிய லாரி ஓனர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க. இதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. இதனால் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய இது இருக்குது, ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்குது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் இந்த அபராதங்கள், காவல்துறை அபராதம், அதே மாதிரி ஆர்டிஓ, இந்த ஹராஸ்மெண்ட்டு ஹைவேல, அதே மாதிரி சிட்டிக்குள்ளே அவங்க வந்து வாகனங்களை இப்போ வந்து ஒரு இடத்துல செக் பாயிண்ட் வைக்கணும். இந்த இடத்துல வந்து வாகனங்களை சோதனை செய்யணும். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தீர்மானிக்கணும். அது வந்து ஹைவேஸில் எங்கெங்க இடத்துல செக் பண்ணணும். அப்போ அதே மாதிரி வந்து போலீஸ் எங்கே செக் பண்ணுறது. இப்போ இதனால் என்ன இதுன்னா பொதுமக்களுக்கு இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் குறையும். எல்லா இடத்துலையும் நின்றுக்கிட்டு வண்டி நம்பரை பார்த்த உடனே அந்த வண்டி போயிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் வரும். அந்த குறுஞ்செய்தி மெசேஜ் வந்து லாரி ஓனருக்கு வரும். அதை வந்து நம்ம கோர்ட்டில் ஃபைன் கட்டணும். இல்லைன்னா வண்டிக்கு வந்து எஃப்சி பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து பர்மிட் இது நீட்டிக்க முடியாது. அடுத்து டேக்ஸ் கட்ட முடியாது, இன்சூரன்ஸ் கட்ட முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் வந்து அங்கே செக் பாயிண்டாக நின்றுடும். அதுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்குள்ள அவங்க படுற பாடு இது ரொம்ப கடினமான இழப்பு ஏற்படுது, பெரிய லாஸ் இருக்கு. இது வந்து தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜயோட கவனத்துக்கு கொண்டு போகிறது என்னென்னா, உடனடியாக இந்த ஆன்லைன் என்கின்ற அபராதத்தை முறைப்படுத்தணும். உடனடியாக அந்த போக்குவரத்து ஆணையருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி சுற்றறிக்கை கொடுத்து இதை முதல்ல அதே மாதிரி எங்களுடைய சங்க பிரதிநிதிகளையும் அந்த உரிமையாளர்கள் அழைத்து இன்னும் பல்வேறு சிரமங்கள் இந்த தொழிலில் இப்போ வியாபாரிகள் சங்கத்திலிருந்து பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள், தலைமை நிலைய செயலாளர் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், மோட்டார் தொழிலாகட்டும் எல்லாம் ஒரு சைடு. இன்னைக்கு வந்து டோல்கேட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து சுங்க கட்டணத்தில் எவ்வளவு இழப்பு ஏற்படுது ஒரு லாரி உரிமையாளருக்கும். ஏன் அதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து சொல்கிறோம், எல்லாமே வந்து ஃபாஸ்டேக் எல்லாமே கொண்டு வந்தாச்சு, எல்லாமே டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி 6 months 1 year இவ்வளோதான் இந்த இடத்துக்கு கிலோமீட்டர் பேசிஸுக்கு இவ்வளவுதான் டோல் அண்ணன் எங்களெல்லாம் அழைச்சி பேசி ஒரு முடிவு பண்ணி அதை நீங்கள் வந்து அது ஃபாஸ்டேக் மூலியமே எடுத்துக்கலாமே. அப்போ வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த மாதிரி போகும் பொழுது இன்னும் 50 கோடி ரூபாய் சேர்த்து தான் வருமானம் வரும், ரெவன்யூ இன்னும் கூடும். இதனால் வந்து போக்குவரத்து அங்கே அந்த இடத்துல கன்ஜெஷன் குறையும். இன்னொன்று வந்து லாரி உரிமையாளருக்குன்னா எவ்வளவு கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகளை பயணிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வசூல் பண்ணணும். நீங்க வந்து 10ஆம் பொதுவாக ஒரு டோல்கேட்டுக்கும் அதே மாதிரி காலாவதியான சுங்கச்சாவடிகள் அதையெல்லாம் நீக்கணும். அது வந்து பல இடங்கள்ல நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், காலாவதியான சுங்கச்சாவடிகளை நீக்கணும். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இப்போ வந்து நிதின் கட்கரி சார் என்ன சொல்றாங்க, மாண்புமிகு தரைவழி போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல யாரு நெடுஞ்சாலைகள் ஊரகச்சாலைகளை தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலைகளை எவ்வளவு தூரம் பயணிக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல் தான் கட்டணம் வசூலிக்கணும். அதே மாதிரி எந்தெந்த டோல்கேட் காலாவதியான டோல்கேட் போறாம அந்த இடத்துல எதுக்கு கட்டணம் வசூலிக்கிறீங்க? இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த குத்தகை முடிந்ததுக்கு அப்புறம் திரும்பி அந்த லாரி ஓனர்கிட்ட வசூல் பண்றதுனால இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரியது. இது வந்து எங்களுக்கு பார்ட்டி கொடுக்க மாட்டாங்க, நாங்க பில் பண்ண முடியாது, எந்த இடத்துலயும் போய் நாங்க கிளைம் பண்ண முடியாது, கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, பிரைவேட் லிமிடெட் எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து யாருக்கு? அந்த ட்ரக் ஓனர்ஸ். அப்ப என்ன ஆயிடுது? அதனாலதான் இந்த தொழில் வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கிறது. அது மாதிரி இப்போ இந்த கருவிகள், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிரும் பட்டைகள் ஸ்டிக்கர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு ஒரு மீட்டர் ஸ்டிக்கர்னா 40 ரூபாய் இருந்ததுன்னா 130 ரூபாய் 150 ரூபாய் இருந்தது. இப்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாகிட்டு இருக்கு. இன்னும் அதை வந்து மாண்புமிகு போக்குவரத்து ஒரு அமைச்சர் இருக்காங்க, அவர் சேலம் மாவட்டத்தை இந்த மோட்டார் தொழிலை சார்ந்தவர். இன்னும் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை அவர் வந்து
விஜய் பார்த்திபன் சார் வந்து மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து எங்ககிட்ட நாங்கள் 2-3 கடிதம் கொடுத்துக்கிறோம். எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த தொழிலில், அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த ட்ரேடர்ஸ் ஆகட்டும், ஃப்ளீட் ஆஃப் ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லோரும் நாங்கள் எல்லாமே ஒரே ஒரு மோட்டார் இண்டஸ்ட்ரிக்காக உழைக்கிறவங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அது கண்டிப்பாக இப்போ அந்த VLTD அதுனா வெஹிக்கிள் லொகேஷன் டிவைசிங் சிஸ்டம் எங்கே வந்து வாகனங்கள் எங்கு செல்கின்றது என்பதை இந்தியா முழுவதும் அது கண்காணிக்கக்கூடிய கருவி. அந்த கருவியினால ரொம்ப நல்லது தான், வரவேற்கத்தக்கது தான். ஒரு வாகனம் எங்கே வந்து ஒரு விபத்துக்கு உண்டானாலோ, ஏதாவது ஒரு வாகனம் வந்து திருடப்பட்டாலோ, இல்லை ஒரு வாகனம் எங்கேயாவது முறைகேடான இடத்துல வந்து நின்றுக்கிட்டாலோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல கருவி தான் அந்த கருவி. ஆனால் அந்த கருவியினுடைய விலை தான் அது வந்து யாரு ஒன்று மேனுஃபேக்சரிங் கம்பெனியே தரணும் ஃப்ரீயா. இப்போ என்ன சொல்றீங்க, மாடு கொடுக்குறாங்க கண்ணுக்குட்டியை தர மாட்டேன்னா எப்படி பால் கறக்க முடியாது இல்லைங்களா? அதான் இந்த மாதிரி தான், வேற ஒன்று. இதெல்லாம் சின்னது தான். இதெல்லாம் வந்து அரசுக்கு இதெல்லாம் கொஸ்டின் சொன்னா இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவி வந்து 6000 ரூபாய்னாங்க, அப்புறம் 4000 ரூபாய்னாங்க, மொத்தமே வந்து ஒரு 1000 ரூபாய் தான், 1500 ரூபாய் தான். 15000 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5340 ரூபாய் வித் ஜிஎஸ்டி. இப்போ ஆமா, இப்போ வந்து அதை இறுதி பண்ணிக்கிறாங்க. ஆமா, வித் ஜிஎஸ்டியோட 15340 ரூபாய் வித் ஜிஎஸ்டி. 7500 rupees வித் ஜிஎஸ்டி என்ன பண்ணிருக்காங்க. அதை வந்து இப்போ நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு 1500 ரூபாய்க்கு கொண்டு வரலாம். இது மற்ற மாநிலங்கள்லாம் அதை கொண்டு வர்றாங்க. 3 தாங்க. லாரி மோட்டார் ஃப்ரைட்டை வரைமுறைப்படுத்தணும், லாரி வாடகையை தீர்மானிக்கணும். அந்த அதுலேயே வந்து எல்லாமே செலவினங்கள் கட்டுப்படுத்தும். 2வது இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங், இது வந்து டிரைவருக்கு பனிஷபிள் நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக லாரியை விடுவிக்கணும், லாரி ஓனருக்கு அபராதம் விதிக்கக்கூடாது. 3வது ஆன்லைன் வழக்குகள், இதனால வந்து மோட்டார் தொழில் 90 விழுக்காடு பாதிக்கப்படுகிறது. அதை வந்து உடனடியாக அதிகாரிகள் அதில் உள்ள குறைகளை எங்களை அழைத்து பேசி உடனடியாக தீர்க்கணும். முதல்வரை சந்திக்க இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் நம்ம மொத்தமாக வந்து நம்முடைய மோட்டார் வெளிச்சத்தின் சார்பாக கடிதம் கொடுத்துருக்குறோம். கடிதம் 5வது மாதம் தமிழக முதல்வரை சந்தித்து இந்த மோட்டார் தொழிலுடைய குறைகளை சொல்வதற்கு நேரம் கேட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அத்தனை பிரச்சனைகளையும் எளிதாக தீர்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று மோட்டார் தொழிலின் சார்பாக நம்புகிறோம். கடந்த ஆட்சி காலத்தை விட தற்போது ஆட்சி வந்து சிறப்பாக செயல்படுகிறது. கடந்த ஆட்சி மட்டுமல்ல, கடந்த காலங்களில் இருந்த நிலைமைகள் இப்பொழுது மாற தொடங்கியுள்ளதை உணர்கின்றோம். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை போக போகத்தான் அதை நுகர்ந்து பார்த்த பொழுதுதான் எங்களுக்கு தெரியும். அகில இந்திய மோட்டார் சர்வீஸ் மோட்டார் வெளிச்சம் ஃபவுண்டர் பிரசிடென்ட் VG ஜெயக்குமார், சென்னை மாதவரம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தமிழ்நாடுக்கு எங்கள் ஜெயக்குமார் தான் எங்களுக்கு ஹெட்டு. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி நாங்கள் நடந்திருக்கோம். எங்கள் மெயின் பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட்டு. டிரைவர் வந்து தண்ணி அடித்து வண்டி ஓட்டினா அந்த கேஸ் வந்து வண்டி ஓனர் மேலே வரக்கூடாது, அந்த டிரைவர் மேலே தான் வரணும். ஒன்றும் வண்டியில் ஏற்றும்போ இறங்கும்போ நோ பார்க்கிங் கேஸ் போடுறாங்க. டிரைவருக்கு வேறு வெளியே கிடையாது, டிரைவருக்கே தெரியாது. அவன் என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுத்து போகிறாரு, ஆன்லைன் கேஸில் வருது. அது இருக்கக்கூடாது. இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த டிரைவர் தவறு பண்ணானே இல்லைன்னு தெரியாது, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் டிரைவர் போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் கட்டு பஞ்சாயத்துக்கு பண்ணி நீ இவ்வளோ கொடு, அடிப்பட்ட கார்காரன் இவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது மகா தப்பு. இதனால இங்கே டிரைவர் வரமாட்டாடுறாங்க. இன்னொன்று வந்து சிக்னல் சிட்டியில் போகும்போது யாருக்குன்னே டிராஃபிக் பிளாக் ஆகுது. போலீஸ்காரங்க அனாவசியமாக வண்டியை நிறுத்தக்கூடாது, வண்டி போயிட்டே இருக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணி நிறுத்திட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. அவங்க தவறான வார்த்தையில் பேசுறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, வண்டிக்கு வேலைக்கு வருது இல்லை, டிரைவர் ஷார்ட்டேஜ் எங்கேயுமே இல்லை, டிரைவரே இல்லை. இப்போ
அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம முதல்வருக்கு நம்ம எழுதி ஜோசப் விஜய் அவருக்கு எழுதியிருக்கு. அவர் நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக பேசுவார். இது எங்கள் தலைவர் மூலமாக தான் நாங்கள் போகிறோம். அதாவது இந்த என்னென்ன பிரச்சனை இருக்கா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நான் இந்த மீடியா வாழ்க்கையோ எங்கள் வாரிசுங்க சார்பாகவும் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். கணேஷ் பென்கேரா, தமிழ்நாடு மிடி லாரி ஓனர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் அசோசியேஷன் தலைவர். பேர்